ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டயாக்சின் ஃபார்மேஷன். ஓகேவா? எத்திலின் கிளைக்கால்லேருந்து டயாக்சின் ஃபார்மேஷன். இங்கே வந்துட்டு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகேவா? அப்போ டீஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிக்யூல் ரிமூவல். இன்டர்மாலிக்யூல்னால் ரெண்டு மாலிக்யூலுக்கும் சேர்த்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு எத்திலின் கிளைக்கால் எடுத்துட்டு அங்கே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குது, இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல், இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு 1,4-டயாக்சின். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்துட்டு அக்ரோலின். ஓகேவா? அக்ரோலின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. So when glycerol is heated with dehydrating agent such as concentrated sulfuric acid, KHSO4, etc., it undergoes dehydration to form acrolein. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு இது எடுத்திருக்கோம், கிளிசரால் இந்த காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் இங்கே ரிமூவ் ஆகும். ஓகேவா? ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே அக்ரோலின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளிசரால் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு KHSO4, ஓகேவா, இந்த காம்பவுண்ட் எடுத்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல், இங்கே OH அப்புறம் இந்த H போயிட்டு நம்மளுக்கு இந்த பாண்டிங்கை ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து இப்படி ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH. இது வந்துட்டு prop2NR அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி இது அக்ரோலின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு அக்ரோலினோட ஃபார்மேஷன். இப்போ இன்னொன்று வந்துட்டு TNG என்னென்னா ட்ரைநைட்ரோகிளிசரின். ஓகேவா? ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு கிளிசரால் எடுத்திருக்கோம். கிளிசரால் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா HNO2. ஓகேவா? இது வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த OH பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக வந்துட்டு NO2 பாண்டாக சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? அப்படியே தான் இருக்கும். இந்த H மட்டும் ரீப்ளேஸ் ஆகிட்டு NO2 வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ட்ரைநைட்ராக்சி ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து TNG, நைட்ரோகிளிசரின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ், சீக்கிரம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகிற ஒரு காம்பவுண்ட். இதுதான் வந்துட்டு TNG ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கிளிசரால். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஓகேவா? So first one வந்துட்டு mixture of benzene and propene is heated at 523 Kelvin in a closed vessel in the presence of H3PO4. என்ன எடுத்திருக்கோம், பென்சீனும் ப்ரோப்பேனும் எடுத்திருக்கோம். அது வந்துட்டு இந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறோம். அது க்ளோஸ்ட் வெசலில் வச்சுருக்கோம். ஓகேவா? க்ளோஸ் வெசல். இதுதான் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். என்ன, H3PO4. இது கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, கியூமின் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு கியூமின் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஐசோப்ரோபைல் பென்சீனை தான் கியூமின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆன் பாசிங் ஏர் டு மிக்சர் ஆஃப் கியூமின் அண்ட் 5% சோடியம் கார்பனேட் சொல்யூஷன், கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு இஸ் ஃபார்ம்ட். அப்படின்னா கிடைக்கிற கியூமின் இருக்கு இல்லைங்களா, இந்த கியூமினோட 5% சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஏரும் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். இது ரெண்டுமே பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நடந்துட்டு கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு டைல்யூட் ஆசிட் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மெயின் ப்ராடக்டாக வந்துட்டு ஃபீனால் மட்டும் இல்லை, அசிட்டோனும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஓகேவா? இதோட ரியாக்ஷன் இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எடுத்திருக்கோம், பென்சீன். ஓகேவா? பென்சீனும் ப்ரோப்பீன் இந்த ரெண்டு காம்பவுண்டும் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு இதுதான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. H3PO4 தான் கேட்டலிஸ்ட். இந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கியூமின் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கியூமின். இந்த கியூமினில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஏர் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆக்சிஜன் போட்டு Na2CO3 இதை ஆட் பண்ணும்போது இங்கே ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இந்த CH பாண்ட் வந்துட்டு COOH மாறிடும். ஆக்சிடேஷன் நடந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபியூரிக் ஆசிடோடு ட்ரீட் பண்ணுறோம். இது டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் இல்லை, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு கட் ஆயிரும். ஓகேவா?
ஸோ என்ன ஆகும், ஃபீனால் ஆகும். இந்த ஃபீனாலும் அசிட்டோனும் நம்மளுக்கு பை ப்ராடக்டாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் கியூமின். ஃபஸ்ட்டு கியூமின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீனால் வந்துட்டு அப்டெயின் பண்ணுறோம். அசிட்டோன் வந்துட்டு அதோட மெயின் பை ப்ராடக்டாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். ஃபீனால்லேருந்து எப்படி பிக்ரிக் ஆசிட் வந்துட்டு நம்ம அப்டெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக வந்துட்டு நைட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஃபீனால் எடுத்து நம்ம நைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோ ப்ளஸ் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், இது ரெண்டுமே வந்துட்டு நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். 298 கெல்வினில் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த எல்லா பாண்ட் இந்த சைட் கீழே மெட்டா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன், இந்த எல்லா பொசிஷன்லேயும் நம்மளுக்கு நைட்ரோ குரூப் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எலிமினேட் ஆயிரும். இதுதான் வந்துட்டு 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு பிக்ரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபீனால்லேருந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நைட்ரேஷன் வித் கான்சென்ட்ரேட்டட் HNO3 and concentrated H2SO4 gives picric acid. ஃபுல் நைட்ரேஷன் இங்கே நடந்துடும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஓகேவா? ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டெஸ்ட். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் பென்சீன் டையோசோனியம் குளோரைட் டு ஃபார்ம் ரெட் ஆரஞ்ச் டை பட் எத்தனால் ஹேஸ் நோ ரியாக்ஷன் வித் இட். அப்படின்னா ஃபீனால் இப்போ வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டு பென்சீன் டையோசோடியம் குளோரைட் இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரெட் ஆரஞ்ச் டை கலர் கிடைக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னா ஃபீனால் இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனால் ஆல்கஹால் குரூப்ஸில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது எந்த கலரும் அப்படின்னு ஆகாது. ஓகேவா? எத்தனால் ஹேஸ் நோ ரியாக்ஷன் வித் இட். ரெட் ஆரஞ்ச் டை ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபீனால் இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீனால் கிவ்ஸ் பர்பிள் கலரேஷன் வித் நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன். இப்போ வந்துட்டு நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃபீனால் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். ஓகேவா? ஆல்கஹால் do not give such coloration with FeCl3. நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் ஆட் பண்ணும்போது ஆல்கஹால் இருந்தால் வந்துட்டு கலரேஷன் வராது. அதே வந்துட்டு ஃபீனால் இருந்தால் நம்மளுக்கு பர்பிள் கலர் வரும். ஓகேவா? ஃபெர்ரிக் குளோரைட் சொல்யூஷனில். தேர்ட் ஒன் வந்துட்டு ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் NaOH டு கிவ் சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகேவா? நம்ம வந்துட்டு NaOH ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸோட ஃபீனால் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இத்தைல் ஆல்கஹால் டஸ் நாட் ரியாக்ட் வித் NaOH. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு NaOH இந்த பேஸ் என்ன ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆல்கஹாலா ஃபீனாலா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு 3 டெஸ்ட்டு. ஓகேவா?